இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன் நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கும் போது உங்களுக்கு எந்த ஒரு செலவுமே இருக்காது. எல்லாமே ரெடி பண்ணி ஒரு பக்கா கண்டிஷன் தான் நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. நம்ம ப்ராப்பர்ட்டியோட எலிவேஷன் பிளானுங்க. ஸோ எலிவேஷன்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணி பக்கா கண்டிஷன் நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிவி கார் நீங்கள் தாராளமாக உள்ளே ஸ்டாப் பண்ணலாம். ஏன்னா பாப்பா வந்து வீடியோ எடுக்கும்போது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்ன பாப்பா சொல்லு பாப்பா பேர் சித்மிதா சாரா. சரி வெயிட் பண்ண நான் வரேன், வந்து ஒன்று பார்க்குறேன் சரியா. செட் பேக் நம்மளுக்கு வீடு பின்னாடியே கொடுத்துருக்காங்க. நான் வீட்டுக்குள்ளே இருந்து வர மாதிரி உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா. பாருங்கள் ப்ராப்பர்ட்டி எந்த மாதிரி கண்டிஷனில் நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்களேன் பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. அது எங்கே டைனிங் ஏரியான்னு கேட்காதீங்க. ஹால் பெருசாக இருக்குது. டைனிங் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் கிச்சனுக்குள்ளேயே கொடுத்துருக்காங்க. உள்ளே வாங்க. நம்மளுக்கு மாடலர் கிச்சனோட பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் நீங்கள் உட்காந்து தாராளமாக டைனிங் பண்ணலாம். அவ்வளோ பெரிய டைனிங் ஹாலாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஓப்பன் சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபுட்டு எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் ஃபுட்டு தான். உங்களுக்கு இந்த மாடலர் கிச்சன் இந்த செட்டப் எல்லாமே சேர்த்து தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபேனுக்குள்ளேயே நம்மளுக்கு அது மாதிரி கோல்டன் கலர் நம்மளுக்கு லைட் ஃபிட்டிங் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ப்ரொவிஷன் சொல்லியிருந்தாங்க. கீழே பாருங்கள், மேலே இருந்து கீழே பாருங்க. இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு லிஃப்ட் ப்ரொவிஷன் கொடுக்குற மாதிரி அதுக்கான ஆப்ஷனும் நம்மளுக்கு இருக்கு. ஏன்னா சில வீட்டில் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் கொடுக்குற மாதிரி ஆப்ஷன் இருக்காது. ஆனால் இந்த வீட்டில் நம்மளுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஏன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. நம்ம சஸ்கூல் சொந்தங்களுக்காக நான் தேடி கண்டுபிடிச்சி ஒரு ப்ராப்பர்ட்டி சூஸ் பண்ணி உங்களுக்கு கண்ணு முன்னாடி எடுத்து வந்திருக்கேன். என்னோட முயற்சி பிடிச்சிருந்தா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுங்க. எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும், வேற ஒன்றும் இல்லை சரிங்களா. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்களரி. இன்றைக்கி நம்ம எந்த லொக்கேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் நியர்பை அமைஞ்சிருக்க சித்தாலாப்பாக்கம் லொக்கேஷனில் சித்தாலாப்பாக்கத்தில் நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன் லொக்கேட்டாக இருக்க ஒரு ரீசேல் 3 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஸோ இப்போ நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் ஃபேமிலியில் ஒருத்தராயிடுங்க. வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். என்னங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்களா? இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன் நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கும் போது உங்களுக்கு எந்த ஒரு செலவுமே இருக்காது. எல்லாமே ரெடி பண்ணி ஒரு பக்கா கண்டிஷன் தான் நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மேடவாக்கம் நியர்பை சித்தாலாப்பாக்கம் லொக்கேஷனில் சித்தாலாப்பாக்கத்துலேயே நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் எக்ஸாக்டாக மெயின் ரோட்லேருந்து பார்த்தா ஒரு 700 மீட்டரில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. இது நம்ம ப்ராப்பர்ட்டியோட எலிவேஷன் பிளானுங்க. ஸோ எலிவேஷன்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணி பக்கா கண்டிஷன் நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 960 நம்மளுக்கு லேண்ட் ஏரியா வரும். பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1900 உங்களுக்கு பில்டப் ஏரியா மட்டுமே வந்துடுங்க. அது மாதிரி ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே ஒரு 3 BHK இண்டிவிஜுவல் டூப்ளெக்ஸ் ஹவுஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க. ஸோ உங்ககிட்ட ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிலாம் டெய்லியும் எடுத்து வந்து சேர்க்கறதுக்கு ஒரு நாளுமே உங்ககிட்ட எந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிலாம் சூஸ் பண்ணலாம், உங்களுக்கு எப்படிலாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு நாளும் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரியே டெய்லியும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டிஸ்லாம் உங்ககிட்ட நான் எடுத்து வந்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வேற மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இதுக்கப்புறம் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண போகிறோம். அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம உள்ளே போயிடலாம். ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் பார்த்தா ஒரு கார்டனிங் செட்டப் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ கார்டனிங் செட்டப் மாதிரி இருக்குது. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க, இந்த ப்ராப்பர்ட்டி நான் உள்ளே போய் எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டேன். ப்ராப்பர்ட்டியோட கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. உங்களுக்காக நான் தேடி அலைஞ்சி நல்ல ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா. ஸோ ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா ஏரியாங்க, ரொம்ப அமைதியான ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபேசிங் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்குது சரிங்களா. வாங்க அப்படியே உள்ளே போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஒரு ஹுட் அண்ட் டோர் வந்துருங்க. ஸோ அப்படியே உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கார் பார்க்கிங் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிவி கார் நீங்கள் தாராளமாக உள்ளே ஸ்டாப் பண்ணலாம். அவ்வளோ அது மாதிரி எவ்வளோ மழை பெஞ்சாலும் உங்களுக்கு ஃப்ளட் வராத ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. அது மாதிரி இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் எல்லாமே சூப்பராக இருக்கும். நம்ம ப்ராப்பர்ட்டியும் பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேசிங் பார்த்த மாதிரி தான் இருக்குது. லேண்டும் நம்மளுக்கு சவுத் ஃபேசிங் பார்த்த மாதிரி தான் இருக்குது சரிங்களா. இங்கே நம்மளுக்கு மெயின் என்ட்ரன்ஸ் வருங்க. இது பாருங்கள், இங்கே ஒரு லாபி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நல்ல ஒரு பெரிய லாபியாகவே நம்மளுக்கு இருக்குது. ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஏரியாவில் இது வந்து ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இருக்குது. இங்கே வந்து நீங்கள் மெயின் வாசப்படியும் வச்சுக்கலாம். அதுக்கான ஆப்ஷனும் நம்மளுக்கு இருக்குது. இங்கே பாருங்கள் சுற்றி நம்மளுக்கு ஒரு பெரிய செட் பேக் கொடுத்துருக்காங்க. என்ன பாப்பா வேணும்? ஏன்னா பாப்பா வந்து வீடியோ எடுக்கும்போது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்ன பாப்பா சொல்லு பாப்பா பேர் சித்மிதா சாரா. சரி வெயிட் பண்ண நான் வரேன், வந்து ஒன்று பார்க்குறேன் சரியா. இங்கே பாருங்கள், இந்த சைடு தான் போகிறோம் வரியா. இங்கே பாருங்க,
நல்ல ஒரு பெரிய செட்பேக் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பாப்பாவை லாக் பண்ணி வச்சுட்டாங்களா, அதனால கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. இந்த சைடு பாருங்க, ஒரு 3 அடிக்கு நல்ல ஒரு பெரிய செட்பேக்காக கொடுத்துருக்காங்க. போர்வெல்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சைடு போர்வெல் வந்துருங்க. ஸோ அதுக்கான உங்களுக்கு ஏரியா தனியாகவே உள்ள இருக்கு. இங்கே பாருங்களேன் எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்கு பாருங்க, கீழே நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டருக்கான ப்ரெஷர் பம்பும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ உங்களுக்கு போர்லேருந்து வாட்டர் வரும்போது நல்லா உங்களுக்கு அந்த ஷவர்லாம் நல்ல ஒரு ப்ரெஷராகவே இருக்கும். ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஒரு 4 அடிக்கு பெரிய செட்பேக் நம்மளுக்கு வீடு பின்னாடியே கொடுத்துருக்காங்க. நான் வீட்டுக்குள்ளே இருந்து வர மாதிரி உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிஎம்டி அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி தாங்க. நீங்கள் லோன் போகிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக 85% வரைக்கும் நாங்களே உங்களுக்கு பேங்க் லோன் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா. அப்படியே வாங்க போயிடலாம். அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க, இந்த ப்ராப்பர்ட்டி எத்தனை வருஷம் ஓல்டு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8 இயர்ஸ் ஓல்டு இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் சரிங்களா. இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ரிவர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், ரெட் பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இபி மீட்டர் பாக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். லொக்கேஷனும் அது மாதிரி லொக்கேஷன். நீங்கள் மேடவாக்கம் சித்தாலப்பாக்கம் லொக்கேஷனில் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் வந்து இந்த சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிக்கும். அப்படியே வாங்க போயிடலாம். மெயின் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தீக்குட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்படியே வாங்க. உள்ளே வந்தவுடனே பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள் ப்ராப்பர்ட்டி எந்த மாதிரி கண்டிஷனில் நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வாங்க அப்படியே உள்ள வாங்க. இந்த லைட்லாம் பாருங்களேன், பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. அது மாதிரி ஃபுல்லாகவே நம்மளுக்கு அந்த பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு செலவுமே இருக்காதுங்க. வெண்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 விண்டோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஹுட் அண்ட் விண்டோ தான் வந்துடும். ஸோ டிவி ஷோகேஷை பொறுத்த வரைக்கும் டிவி அந்த பாத்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான செட்டப் எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. இந்த சைடு இருக்குங்க. ஸோ அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சோபாவும் போட்டுக்கலாம் சரிங்களா. இந்த சைடும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெண்டிலேஷனுக்காக 3 விண்டோ கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு சவுத் ஃபேசிங் வேணா, எனக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி தான் வாசல் வேணும் அப்படின்னாலும் ஸோ இந்த இடத்துல நீங்கள் அந்த வாசக்கால் எல்லாமே செட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் பண்ணி. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இபி மீட்டர் அதுக்கான ட்ரிப்பர் பாயிண்ட் எல்லாமே வந்துடுவாங்க. அது மாதிரி ஹால்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி பாயிண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே இருக்கு. அப்படியே வந்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் கீழே பாருங்க, இங்கே ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதனா வேஸ்டேஜ் போகிற மாதிரி அதுக்கான ஸ்பேஸ் எல்லாமே இருக்கு. இன்வெர்ட்டருக்கான செட்டப் எல்லாமே இருக்கு. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க, ஓனர் உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அவங்க வீட்டில் கொஞ்சம் ஏஜ் பீப்புள் இருக்காங்க. ஸோ லிஃப்ட் போடுறதுக்காக இந்த வீட்டில் லிஃப்ட் ரெடி பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஃப்ட் கம்பெனியில் போய் கேட்டிருக்காங்க. இது மாதிரி இந்த வீட்டில் லிஃப்ட் வைக்கணும்னு சொல்லிட்டு இங்கே வாங்கல. இந்த ஸ்பேஸ் இருக்கு பார்த்தீங்களா, மேலே வரைக்கும் காட்டுங்க. இந்த ஸ்பேஸில் வந்து ஒரு 2 பேர் போகிற மாதிரி லிஃப்ட் ரெடி பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. நம்மளுக்கு ஒரு 8 lakhs செலவாகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் பண்ணுறதுனால அவங்க அந்த ப்ரொவிஷன் வைக்கல. சப்போஸ் உங்கள் வீட்டில் யாரா ஏஜ் பீப்புள் இருக்காங்க, உங்களுக்கு வந்து லிஃப்ட் ப்ரொவிஷனோட வேணும் அப்படின்னா இந்த ஏரியாவில் நீங்கள் ஒரு லிஃப்ட் செட்டப்போ பண்ணிக்கலாம் சரிங்களா. அதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. இங்கே பாருங்கள் நல்ல ஒரு பெரிய ஹால். இங்கே தான் ஹாலை காட்டுங்க, நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே இருக்குங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஓப்பன் விண்டோ கிடையாது சரிங்களா, உங்களுக்கு கிளாஸ் விண்டோ தான். உங்களுக்கு அந்த சன்லைட்லாம் நல்லாவே வருங்க. இந்த சைடும் இருக்கு. கிச்சனை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கிச்சன் தான். அது மாதிரி பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம் 4 ரெஸ்ட் ரூம் சரிங்களா. 3 பெட்ரூம் 4 ரெஸ்ட் ரூம். இங்கே பாருங்க, இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து டாய்லெட் போடுற மாதிரி மாட்டோம். ஒரு சின்னதாக நம்மளுக்கு ரெஸ்ட் ரூம் இருக்கு. உங்களுக்கு வெஸ்டர்ன் கிளாஸ் செட் தான் இருக்கு. ரெஸ்ட் ரூமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்கு. அப் டு வால் வரைக்குமே நம்மளுக்கு டைல் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா அடுத்தது கிச்சன் தான். வாங்கலாம், கிச்சனை காட்டிடுறேன். அது எங்க டைனிங் ஏரியான்னு கேட்காதீங்க. ஹால் பெருசா இருக்கு. டைனிங் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் கிச்சனுக்குள்ளேயே கொடுத்துருக்காங்க. உள்ள வாங்க, நல்ல ஒரு பெரிய கிச்சனுங்க. அப்படியே இந்த சைடு காட்டுங்க. ஃபுல்லாகவே நம்மளுக்கு மாடலர் கிச்சனோட பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் நீங்கள் உட்காந்து தாராளமாக டைனிங் பண்ணலாம். அவ்வளோ பெரிய டைனிங் ஹாலாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஓப்பன் ஸ்பேஸ் நீங்கள் ஏதாவது தோசை சுட்டு இங்கேருந்து சர்வ் பண்ணுறீங்கன்னா ஸோ அதுக்கான ஸ்பேஸும் இருக்குது. வீடை பொறுத்த வரைக்கும் பக்கா கண்டிஷன் நம்மளுக்கு இருக்குங்க. மேலே பாருங்கள் ஒரு ஃபேன் பாயிண்ட்டும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டேபிள்லாம் இருக்குங்க. இது எல்லாமே சேர்த்து தான் கொடுத்துட்றாங்க சரிங்களா. எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபுட்டு எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் ஃபுட்டு தான். உங்களுக்கு இந்த மாடலர் கிச்சன் இந்த செட்டப் எல்லாமே சேர்த்து தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த சைடும் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ இருக்குது. கிச்சன் பாருங்கள், நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே இருக்குது. நம்ம சஸ்கோல் சொந்தங்கள் அக்காக்களுக்கு எப்பவுமே கிச்சன் தான் பிடிக்கும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு பக்காவான கிச்சனோட இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. மேலே பாருங்கள், லேப் எல்லாமே நம்மளுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ஹுட்டோட குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. கிச்சனோட ஃபேஸிங் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் நார்த் 3 சைடு பார்த்தா மாதிரி 3 ஃபேஸிங் பார்த்தா மாதிரி நம்மளுக்கு கிச்சன் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி 100% வாஸ்து கம்ப்ளீட்டும் நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. இந்த சிம்னி இருக்கு பாருங்க. சிம்னியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆன் பண்ணீங்கன்னா அந்த சவுண்ட் நாய்ஸ் எதுவுமே உங்களுக்கு வராதான் சரிங்களா. இந்த சிம்னியோட சேர்த்து தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்துருக்கு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க,
வாட்டர் ப்ரெஷர், அந்த ப்ரெஷர் வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு அதுக்கான ஒரு மீட்டர் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஆர்ஓக்கான செட்டப் எல்லாமே இருக்குது. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்களா சைடில் வரும்போது செட் பேக்கு இங்கே பாருங்கள், நல்ல ஒரு பெரிய செட் பேக்காக இருக்குது. நீங்கள் வாஷிங் மிஷின் வைக்கிற மாதிரி இருந்தாலும் அதுக்கான ப்ரொவிஷன் செட்டப் எல்லாமே நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வீட்டில் பாருங்கள் வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அது மாதிரி நம்மளுக்கு இங்கேயும் செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் பாருங்கள், அந்த வீட்லையும் பார்த்தா பின்னாடி பாத்திரம்லாம் கழுவி கொஞ்சம் காய வச்சிருக்காங்க. நீங்கள் அது மாதிரி செட்டப் பின்னாடி டேப் பாயிண்ட் எல்லாமே இருக்குது. ஸோ இது மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. நம்ம சஸ்கூல் சொந்தங்களுக்காக நான் தேடி கண்டுபிடிச்சி ஒரு ப்ராப்பர்ட்டி சூஸ் பண்ணி உங்களுக்கு கண்ணு முன்னாடி எடுத்து வந்திருக்கேன். என்னோட முயற்சி பிடிச்சிருந்தா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுங்க, எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா. அப்படியே வாங்க, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடலாங்க. ஹாலை இன்னொரு வாட்டி காட்டிடுங்க, எவ்வளோ பெரிய ஹாலாக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. வாங்க அப்படியே மேலே போயிடலாம். ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வைடான ஸ்டெப்ஸே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கைப்பிடி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. வாங்க அப்படியே மேலே போயிடலாம். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லைட் செட்டப்லாம் பண்ணியிருக்காங்க, இப்போ ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இங்கெல்லாம் லைட் செட்டப் பண்ணிட்டீங்கன்னா வீடு பார்க்கவே உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். அப்படியே இன்னொரு வாட்டி ஹாலை காட்டுங்க, ஏன்னா இந்த வீட்டில் நம்மளுக்கு எனக்கு ஹால் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் உங்களுக்கு சுற்றி இந்த ஹாலை காட்டிட்டு இருக்கேன். அப்படியே அவங்க மேலே போயிடலாம். மேலே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் தாராளமாக நல்ல ஒரு பெரிய சோபாவே போட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவி யூனிட் செட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நீங்கள் பெரிய சோபாவே நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோ பெரிய ஹாலாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 1900 கிட்டத்தட்ட 2000 ஸ்கொயர் ஃபீட்டு கிட்ட நம்மளுக்கு பில்டப் ஏரியா மட்டும் வந்துருங்க. அதனால தான் வீடு இவ்வளோ பெருசாக நம்மளுக்கு இருக்குது சரிங்களா. அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாம் வாங்க. இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் சரிங்களா. இங்க பாருங்க, நல்ல ஒரு பெரிய பெட்ரூமா தாங்க இருக்கு, நல்ல ஒரு பெரிய பெட்ரூமா இருக்கு. இங்க பாருங்க, இந்த லைட்டா நம்மளுக்கு செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க நம்மளுக்கு. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இங்க ஒரு வாஷ் பேஷன் ஏரியா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க ஜான்சன் பிராண்ட்ல ஒரு வாஷ் பேஷன் இருக்கு. மேலே நீங்க அந்த ஷாம்பு அது மாதிரிலாம் வைக்கிற மாதிரி இதுக்கான ஒரு கிளாஸ் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்கு. இது வந்து நம்மளுக்கு ரெண்டாவது ரெஸ்ட் ரூம் சரிங்களா. இங்க பாருங்க, ரெஸ்ட் ரூமை பாருங்க, ஒரு 8 வருஷம் ஓல்டு வீடு மாதிரிலாம் உங்களுக்கு தெரியாது. எவ்வளோ நீட் அண்ட் கிளீனாக ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் நீங்கள் லைவாகவே பார்த்துங்க. அப் டு பார்த்தீங்கன்னா 6 ஃபீட் வரைக்கும் டைல் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் யாராவது கிட்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த இங்கே பாருங்க, அந்த டாய்ஸ் போட்டெல்லாம் போட்டு டைல் ஃபினிஷிங்லாம் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இங்கே பாருங்க, நல்ல ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு ஒரு விண்டோ இருக்கு, இந்த சைடு ஒரு விண்டோ இருக்கு. ஓப்பன் விண்டோ கிடையாது, ஃபுல்லாக நம்மளுக்கு கிளாஸ் தான் இருக்கு. ஆனால் சன்லைட் உங்களுக்கு டேரக்டாக உள்ள வருது. நீங்கள் லைட் ஆஃப் ஆனாலும் உங்களுக்கு சன்லைட் நல்லாவே இருக்கும். இந்த ஃபேனை பாருங்களேன், இந்த ஃபேன்லாம் சேர்த்து தாங்க தராங்க சரிங்களா. ஃபேனுக்குள்ளேயே நம்மளுக்கு அது மாதிரி கோல்டன் கலர் நம்மளுக்கு லைட் ஃபிட்டிங் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கு. வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்மளுக்கு ஒரு 3 விண்டோ வந்துடும். மேலே பாருங்க லெஃப்ட், நல்ல ஒரு பெரிய லெஃப்டாகவே கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பாருங்களேன், கபோர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்குள்ளேயே தான் இருக்கு. அதனால இந்த பெட்ரூம் சைஸும் உங்களுக்கு அப்படியே கிடைச்சிடும் சரிங்களா. வாங்க பால்கனி பார்த்துடலாம். இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க பால்கனிங்க, நல்ல ஒரு பெரிய பால்கனியா இருக்கு. இங்க வந்து பாருங்க, நல்லா அந்த கோவா கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ ஏரியாவும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது மாதிரியான ஒரு ஏரியால தான் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் வந்துருக்குங்க. அடுத்தது வாங்க நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாங்க. இந்த பெட்ரூமுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம் வருங்க. இந்த பெட்ரூமும் பாருங்க, நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாவே இருக்கு. 11x11 நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாவே கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் நீங்கள் பெட்ரூமு, ஹாலு, கிச்சனு, கார் பார்க்கிங் எது பார்த்தாலும் உங்களுக்கு சின்னதாக இருக்க மாதிரி தெரியாது, எல்லாமே உங்களுக்கு பெருசாக தான் இருக்கும் சரிங்களா. அது மாதிரி ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்துருக்குங்க. இங்கே பாருங்க, வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்மளுக்கு ஒரு 3 விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த சைடு நம்மளுக்கு 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துருங்க. இது வந்து நம்மளுக்கு தேர்ட் பாத்ரூம், 3வது பாத்ரூம் சரிங்களா. ஆல்ரெடி நம்ம கீழே ஒன்று பார்த்தோம், அந்த பெட்ரூம்ல ஒன்று பார்த்தோம், இந்த பெட்ரூம்லேயே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு சரிங்களா. வாங்க அப்படியே உள்ள வாங்க. இங்க பாருங்க, நல்ல ஒரு பெரிய ரெஸ்ட் ரூம்ங்க, நல்ல ஒரு பெரிய உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவ்வளோ பெரிய ரெஸ்ட் ரூமா இருக்கு. இங்க பாருங்க, வெஸ்டர்ன் சைட்ல நம்மளுக்கு ஒரு கிளாஸ் செட் இருக்கு. இங்க பாருங்க, நல்ல ஒரு பெரிய வாஷ் பேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ட்ரை ஏரியா, வெட் ஏரியான்னு சொல்லிட்டு ரெண்டா உங்களுக்கு செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க சரிங்களா. இந்த சைடு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கிளாஸ் செட்டப் மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வெட் ஏரியா, இது அது ட்ரை ஏரியா, இது வெட் ஏரியா, அது மாதிரி நீங்க கன்வெர்ட்டும் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, நல்ல ஒரு பெரிய ஷவர் பாயிண்டே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டேப்பு, பாத்ரூம்ல என்னென்ன ஃபிட்டிங்ஸ் வருமா எல்லா ஃபிட்டிங்ஸுமே நம்மளுக்கு இருக்குங்க. அடுத்து வாங்க நம்ம செகண்ட் பெட்ரூம் போயிடலாங்க. நம்மளுக்கு அந்த சன்லைட் வரதுக்காக பார்த்தீங்கன்னா மேலே பாருங்க, உங்களுக்கு தெரியுதுங்களா, டைரக்டா சன்லைட் உள்ளே வரும். உங்களுக்கு கரண்டே போயிடுச்சு, 2 நாள் வீட்டில் கரண்டே இல்லைன்னா கூட உங்களுக்கு சன்லைட் டேரக்டாகவே நம்ம வீட்டுக்குள்ள வரும். இந்த சைடும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு கிளாஸ் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க சரிங்களா. மேலே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்க போகிறது நம்ம லாஸ்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம். இங்கே தான் அந்த லிஃப்ட் ப்ரொவிஷன் சொல்லியிருந்தாங்க. கீழே பாருங்க,
மேலே இருந்து கீழே பாருங்க, இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு லிஃப்ட் ப்ரொவிஷன் கொடுக்குற மாதிரி அதுக்கான ஆப்ஷனும் நம்மளுக்கு இருக்கு. ஏன்னா சில வீட்டில் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் கொடுக்குற மாதிரி ஆப்ஷன் இருக்காது, ஆனால் இந்த வீட்டில் நம்மளுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்படியே வாங்க. இது நம்மளுக்கு தேர்ட் பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10/11 10க்கு 11 இந்த பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, மேலே ஒரு ஃபேன் பாயிண்ட்லாம் நம்மளுக்கு இருக்கு. ரைட் போட்டு காட்டுறேன். இங்கே பாருங்க, எங்கேயும் வென்டிலேஷனுக்காக நம்மளுக்கு 3 விண்டோ கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, சப்போஸ் நம்ம வீட்டில் யாராவது கெஸ்ட் வராங்க அப்படின்னா இந்த பெட்ரூமை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துடலாம். இல்லை நீங்கள் வீட்டில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணுறீங்கன்னா இது ஒரு ஒர்க்கிங் பிளேஸ் மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இங்கேருந்து நீங்கள் ஓஎம்ஆர்லாம் ரீச் பண்ணால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ள நீங்கள் ஓஎம்ஆரை ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். ஓஎம்ஆரில் ஒர்க் பண்ணுற நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் மறக்காமல் இந்த வீடை ஒரு வாட்டியாச்சும் வந்து விசிட் பண்ணுங்க. வாங்க, எங்க ரெஸ்ட்ரூமும் பாருங்க, நீங்களே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எல்லாமே உங்களுக்கு லைவாக மட்டும் தான் காட்டிட்டு இருக்கேன். சரிங்களா, இங்கே பாருங்க, நல்ல ஒரு பெரிய ரெஸ்ட்ரூமாகவே இருக்கு. வெஸ்டர்ன் கிளாஸ் செட் நம்மளுக்கு இருக்கு. ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட், உங்களுக்கு வாட்டர் ஹீட்டர் பாயிண்ட், ஒரு வாஷ் பேஷன் பாயிண்ட், ஒரு கிளாஸ் செட்டப் எல்லாமே சேர்த்து தான் ஒரு பக்கா கண்டிஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த வீடு ஃபுல்லாகவே உங்களுக்கு சுற்றி காட்டிட்டேன். இப்போ டெரஸ் மட்டும் தான் காட்டணும். டெரஸ் உங்களுக்கு காட்டிடுறேன் வாங்களேன். இந்த டெரஸில் தான் ஒரு ஹைலைட்டான விஷயமே இருக்கு. வாங்க, நான் அதையும் காட்டுறேன். வெயில் இப்போ தாங்க கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்தது, திருப்பியும் வெயில் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சைட் பார்க்க வரீங்க அப்படின்னா காரில் வர மாதிரி தான் எப்போலாம் வாங்க, பைக்கில் வர மாதிரி தான் ஒன்று மார்னிங் வாங்க, அப்படின்னா ஈவினிங் வாங்க. சரிங்களா, நம்மளுக்கு லாக் பண்ணி வாங்க, ஓப்பன் ஆயிடுச்சு. இது ஒரு டெரஸ்ங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி உங்களுக்கு க்ளோஸ்டு டெரஸ். சப்போஸ் மழை வருது, துணிலாம் காய வைக்க முடியல அப்படின்னா இங்கே பாருங்க, ஃபுல்லாகவே போட்டு நம்மளுக்கு ஷீட் போட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு துணி காய போடுறதுக்கும் அந்த ராட் கம்பி எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. நீங்கள் கயிறு கட்டிட்டு தாராளமாக நீங்கள் துணியை காய போட்டுக்கலாம். இங்கே ஒரு மோட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மோட்டர் உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ டேங்க்ல இருந்து நம்ம வீட்டு பைப் லைனுக்கு வந்து வாட்டர் வருது பார்த்தீங்களா. சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் இல்லாமல் ஒரு நார்மலாக உங்களுக்கு ஷவர்லலாம் தண்ணி வரும். ஆனால் இந்த மோட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷவர்லாம் உங்களுக்கு தண்ணி நல்லா ஃபோர்ஸாகவே வரும். நீங்கள் குளிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஸ்டெப் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க மேலே போகிற மாதிரி. ஸோ மேலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டெரஸ் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ராட் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாக நம்மளுக்கு ஷீட் போட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம இன்னொரு முக்கியமான விஷயங்க, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம கீழே ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் பார்த்தோம். இங்கே பாருங்க, இங்கேயும் நம்மளுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இங்கேயும் நீங்கள் ஒரு வாஷிங் மிஷின் செட்டப் பண்ணிட்டு நீங்கள் இங்கேயும் துணி காய போட்டுக்கலாம். மேலே வந்து துணி எடுத்துகிட்டு வந்து காய போடணும்னு அவசியம் இருக்காது. சரிங்களா, அப்படியே வந்தீங்கன்னா இது ஒரு டெரஸுங்க. இங்கே பாருங்க, சன்லைட் வரதுக்காக நான் காட்டணும் பார்த்தீங்களா, இங்கே இருக்கு பாருங்க அந்த ப்ரொவிஷன். அடுத்தது இது வந்து நம்மளுக்கு ஓப்பன் டெரஸ். சரிங்களா, அது வந்து க்ளோஸ்டு டெரஸ், இது வந்து ஓப்பன் டெரஸ். ஓனர் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் அவர் தான் இருந்தார். அவர் இருக்கிறதுக்காக ஒன்றுமே பார்த்து டிசைன் பண்ணியிருக்காரு. நல்லாவே இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இது நம்மளுக்கு ஓப்பன் டெரஸுங்க. சரிங்களா, இந்த ராட் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா கம்பி, இது பார்த்தீங்கன்னா அந்த கொடி மாதிரி வளர்த்தாராம். இது பார்த்தீங்கன்னா டெரஸ் கார்டனிங் மாதிரி செட் பண்ணியிருந்தாராம். ஸோ அந்த கொடியெலாம் மேலே போட்டு இந்த வெத்தலை கொடி, இந்த மணி பிளான்ட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி கொடி ஏற்றுறதுக்கு இது மாதிரி செட்டப் நம்மளுக்கு பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் செடியெல்லாம் தண்ணி விடுறதுக்கு இங்கே ஒரு பைப் செட்டப்பும் நம்மளுக்கு இருக்குது. நீங்கள் வாட்டர் இங்கேருந்து செடிக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம். சரிங்களா, இங்கே பாருங்கள், இதுலேருந்து உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. பால்கனி மாதிரி கீழே ஒரு பால்கனி பார்த்தோம் பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில், அதுக்கான ஒரு ப்ரொவிஷன் மாதிரி நம்மளுக்கு இருக்குது. நல்லாவே இருக்குது. ஸோ ஏரியாவும் பக்காவான ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு லைட் செட்டப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்க, இந்த வீடு ஃபுல்லாகவே நம்ம பார்த்துறோம். இப்போ நம்ம ப்ரைஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடலாமா அப்படின்னு சைடு வந்துருங்க, டிஸ்கஸ் பண்ணிடலாம். வீடு பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு பிடிச்சாலே வீடு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான். ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மட்டும் தான் நம்ம சேனலில் ரெகுலராகவே நான் ப்ராப்பர்ட்டிஸ் போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேங்க. இன்னொரு வாட்டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் கிளியரா. இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா 960 நம்மளுக்கு லேண்ட் ஏரியா 8 வருஷம் ஓல்டு ப்ராப்பர்ட்டி தான். பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1900 பில்டப் ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனரோட ஆஸ்கிங் ப்ரைஸ், ஓனர் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ப்ரைஸ் கோட் பண்ணல, உங்களுக்காகங்க. உங்கள் வீட்டில் ஒருவனாக இருந்து நான் ஒரு ப்ரைஸை கோட் பண்ணியிருக்கேன். 97 lakhs 97 லட்ச ரூபா தான் ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு சித்தாலப்பாக்கம் மேடவாக்கம் லொகேஷனில் நீங்கள் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் இல்லாமல் ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் 900 ஸ்கொயர் ஃபீட் ஒரு வீடியோ உங்களால் வாங்க முடியாது. வீடு பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு 97 lakhs தான் ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, அதுலேருந்து பெரிய நெகோசியேஷன் இருக்காது. சரிங்களா, ஒரு சின்ன நெகோசியேஷன் மட்டும் தான் இருக்கும். ப்ராப்பர்ட்டி பார்க்குவாங்க, கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி பிடிக்கும். ஸோ இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் தான் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.